अस्सलामु अलैकुम। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लह व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। हज़रत मिर्ज़ा गुलाम अहमद அவர்களுடைய வாதத்தில் அவர் உண்மையாளர் என்பதற்கு திருக்குரானின் அடிப்படையில் ஆராய வேண்டும் என்ற நிபந்தனைக்கு ஏற்ப திருக்குரானிலிருந்து ஓரளவுகோல காட்டி அதன்படி அவரிடம் தந்த அளவுகோலின்படி பார்த்தால் அவர் உண்மையாளர் என உணரலாம் என்பதை காட்டியிருந்தோம். முதலில் ஜனாப் ஸைனுல் சாஹிப் கூறினார்கள், நபி என்று வாதிடுபவர் ஆரம்பகால வாழ்க்கை மட்டும் தூய்மையாக இருந்தால் காணாது, வாதத்திற்கு பின்னுள்ள வாழ்க்கையும் தூயதாக இருத்தல் வேண்டும். அவருடைய வாதத்திற்கு பின்னுள்ள வாழ்க்கையை அவருடைய நூல்களிலிருந்து தான் நம்மால் உணர முடியும் என்று கூறி அந்த நூல்களிலிருந்து அவருடைய தூய்மையின் ஏதாவது பொய் ஏமாற்றல் வேலைகள்லாம் இருக்கிறதாக நிரூபிக்க முயன்று வருகிறார்கள். ஆரம்பத்திலிருந்தே கூறி வருகிறோம், அல்லாஹ் கூறுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உண்மைக்கு சான்றாக வாதத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கையை பாருங்கோ. ஸைனுல் சாஹிப் தொடர்ந்து கூறுகிறார், பார்க்கக்கூடாது, பார்க்க முடியாது, பின்னால் உள்ளதான் பார்க்கணும். அல்லாஹ் சொல்றான், வாதத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை மக்களை நீங்கள் அளக்க வேண்டாம், உங்களால் முடியாது. வலவ் தகவ்வல அலைனா பாதல் அகாவில் லாஹதனா மின்ஹு பில் யமீன் சும்ம லகதனா மின்ஹுல் வத்தீன். ஏன் அல்லாஹ் இப்படி சொன்னான்? நாங்கள் இதுவரையிலும் கூறி வந்த பதில் அத்தனையும் இந்த அடிப்படையில் தான் கூறுகிறோம். திருக்குரானின் கூற்றுப்படி நாம் பார்க்க போனால் எந்த நபி ஆயினும் வாதத்திற்கு பிறகு அவர் குறித்து குறை கூறப்படாதாக இருக்க முடியாது. இன்னும் சொல்றேன், அதில் தாம அலைஹிஸ்ஸலாம் மேல இவர் செய்த அவ்வளவு ஆட்சேபனைகளும் மற்ற நபிமார்களிடத்தில் செய்ய முடியும் என்பது எங்களுடைய கூற்றாகும். அந்த அடிப்படையில் இவங்க நேற்று, அதாவது வாதத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கை தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை முதல்ல மறுக்கல, இப்பதான் சொல்றாங்க அது சரிதான், இருந்தாலும் பின்னால் உள்ள நம்மால் பார்க்க முடியுங்கிறாங்க. அது இல்லை, அல்லாஹ் சொன்ன வழி தான் பார்க்கணும், பார்க்கறதுக்கு வரல. அந்த அடிப்படையில் நாங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்லவில்லை என்று மௌலவி இல்லாத சொல்வதில் சிறிது கூட பொருள் இல்லை. ஏன்னா உண்மையிலே வாதி நாங்க வச்சிருக்கோம், ரெண்டு வாதத்தை, ரெண்டு ஆதாரத்தை வச்சிருக்கோம், அதை மறுக்கல. உளவு தக்கவலாவ இன்னொரு வகையில மறுத்திருக்கீங்க. எப்படின்னா, அங்க அல்லாஹ் மேல இட்டு கட்டுறதும் பொய்யாக வகி வருதா சொல்றதும் எல்லாம் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு உளவு தக்கவலா இப்போ படிச்சு காட்டினாங்க. இன்னொரு வசனம் சொன்னாங்க, கால ஊகியிலேயே தானே கமராத்தில் மௌத், இந்த வசனத்தை படித்தாரு. ஒமன் அதுலம் இம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபன் அவ் கால ஊஹிய இலைய வலம் யூஹா இலைஹி ஷைஉம் மின், அதாவது அல்லாஹ்விடமிருந்து வகி வருவதாக கூறி அல்லது வராமல் இருக்கக்கூடிய ஆள், இப்படி ஒரு மூணு வகையான ஆளை சொல்லப்படுதாங்க. அல்லாமல் இட்டு கட்டுவது, வகி வராமல் வருவதாக சொல்வது, அல்லாஹ் இறக்குவது போல் நானும் இருக்குவதாக சொல்வது, இது மூன்று வகையான மக்கள். இது பொதுவானது, ஒத்துக்கொள்கிறோம். அப்படிப்பட்டவருக்கு கமராத்தில் மௌத், அங்க தண்டை கொடுக்கிறேங்கிறான். ஆனா எந்த ஒரு வசனத்தை நாம சொல்றோமோ அது குறிப்பாக அல்லாவின் மேல் சில வசனங்களையாவது இட்டு கட்டி சொல்வதைத்தான் குறிக்கும். அதைத்தான் சொல்லிட்டு வரோம். எந்த ஒரு விஷயம் இங்க பேசப்படுகிறதோ அதற்கென குறிப்பாக அல்லாஹ் கூறியுள்ள ஒரு இலக்கணம். பொய்யராக இருந்தால் இந்த காலம் வாழ்ந்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்னொருவர் வாழ்ந்திருக்கிறார் என்றால் ஒன்று இருவரும் உண்மையாளர் அல்லது இருவரும் பொய்யர் என்றே சொல்ல வேண்டும். ஸைனுல் சாஹிப் கூற்றுப்படி உலவு தக்கவல் அலைனா பாதல் அகாவில், இவர் ஒரு சில சொற்களாவது அல்லாவின் மீது இட்டுக்கட்டு கூறியிருந்தால் நாம் அவர் அழிவிற்குள்ளாக்கி இருப்போம் என்ற அல்லாவின் கூற்று உண்மை என்றால் வேறு எவரேனும் அவ்வாறு செய்தால் அழிவிற்காராக இருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு நிகழவில்லை என்பது, அவ்வாறு செய்தவர் அழிவிற்கு ஆளாகாமல் இருந்தது, இறை தண்டையிலிருந்து காப்பாற்றப்பட்டது, அவர் உண்மையாளர் என்பதற்கு சான்றாகும்.
அது தவிர வேறு எத்தனை ஆட்சேபனைகள் அவர் மேல் செய்தாலும் எல்லாமே திருக்குர்ஆனுடைய இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இறைவன் புறமிருந்து வந்தவர் என்று வாதிடுவோரின் உண்மையை ஆராய்வதற்கான வழி இல்லை. இல்லாத வேளையில் அப்படிப்பட்ட கேள்விகள் வேறு எல்லா நபிமார்களும் செய்ய முடியும் என்பதும் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாகத்தான் ஒரு சில விஷயங்களை கூறி வந்தோம். பொதுவாக கூறுகின்ற போது ஈசா நபியுடைய மூசா நபியுடைய உயிர் வாழ்தல் குறித்து சர்ச்சை எழுந்தது. முதல்ல வந்து கடைசியில் முரண்பாடுங்கிற முடிவுக்கு வந்து விட்டுவிட்டார். நாம சொல்றோம் முரண்பாடு என்று கூறுவதாயிருந்தால் திருக்குர்ஆனிலே முரண்பாடு இருக்கு என்று மற்றவர்களால் சொல்ல முடியும். இங்க எவர் ஒருவரை நீங்கள் நம்பவில்லையோ அந்த ஆள் உண்மையாளர் இல்லை என்று சொல்வதாக நீ காட்டுகிறீர்களோ ஒரு ஆதாரம், அதே மாதிரியான ஆதாரத்தை எல்லா நபிமார்களுக்கு எதிரிலையும் காட்ட முடியும். மிர்சா குலாம் முகமது சாஹிப் அவருடைய கூற்றுக்களில் முரண்பாடு இருக்கிறது என்று நீங்கள் கூறுவது போல் திருக்குர்ஆனில் முரண்பாடு இருக்கிறது என்று மற்றவர்களாலும் கூற முடியும், கூறுகிறார்கள் என்பதை எடுத்து காட்டினோம். அதை கண்டுகொள்வதில்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், இதுவும் ஒரு அளவுகோல் என்றால் கூற்றில் முரண்பாடை காட்டுவதனால் அவர் உண்மையாளர் இல்லை என்று ஆகிவிடும் என்றால், எதிரிகள் திருக்குர்ஆன் முரண்பாடை காட்டுவதனால் அதுவும் நீங்கள் நினைப்பது போல் ஆகிவிடுமா? கேள்வி சொல்லல. மூசா நபி விஷயத்தை சொல்லி இருந்தோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயிர் வாழ்தலை புற்பூண்டுகளால், அதாவது சின்ன விஷயங்களால், ஒரு சில சொற்களால் நிரூபிக்க முடியும் என்றால் புற்கொடிகளால், அதனை விட வலுவான முறையில் மூசாவுடைய வாழ்க்கையை நிரூபிக்க முடியும் என்ற அந்த வசனத்தை காட்டினார். நீ அவரை சந்திப்ப சந்தேகம் கொள்ள வேண்டாம் அப்படிங்கிற வசனத்தை வைத்து அவர் உயிரோடு இருக்கார் என்று கூறலாம் என்று கூறுகிறார்களே தவிர மூசா உயிரோடு இருக்கார் என்று சொல்லவே இல்லை. அந்த மாதிரி பதிலாக்கும். அது நீங்க இப்பவும் திரும்பவும் அவர் உயிரோடு இருக்கிறார், இறக்கவில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஈசா நபி விஷயத்தில் இருக்கக்கூடியதை விட இந்த அளவுக்கு வலுவான சான்றது இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி கற்பனை சொல்வதா இருந்தா சொல்லலாம் அப்படிங்கிறது அது பதில். அந்த பின்னி பன்சலத்தி வலதி, இறைவனுடைய மகன் என்று சொன்னார். அதற்கு அவர் சொல்லக்கூடிய விளக்கத்தை படித்து காட்டினோம். யூசுப் நபியுடைய கனவு, பொதுவாக நீங்க நிறைய கனவு பற்றி சொல்லிருக்கீங்க. கனவு, இல்ஹாம், இந்த விஷயங்களை பற்றி நிறைய ஆச்சரியம் வச்சிருக்கீங்க. மொத்தமா அதுக்கு பதில் சொல்றேன், நல்லா கேளுங்க. இறைவன் புறம் இருந்து வருவார் என்று வாதிடுபவருக்கு வஹி, இல்ஹாம், கஷ்பு எல்லாம் வரலாம். அந்த வரக்கூடியது அவருக்கு இறைவன் அறிவிக்கக்கூடியதா இருக்கும், பல வகையில் இருக்கலாம். அதற்கான விளக்கம் அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள நீங்க தயாராக இல்லை. அதற்கு நீங்களாக ஒரு விளக்கம் கொடுத்து இது எப்படி ஒரு நபிக்கு இருக்க முடியும் என்று கேட்கிறீர்கள். அதாவது இறைவனால் அனுப்பப்பட்டவர் என்று வாதிடும் ஒருவர் அவருக்கு கிடைத்ததாக கூறும் வஹி, இல்ஹாம்கள், கனவுகள், கஷ்புகள், அவற்றிற்கு அவர் சொல்லும் பதிலை, அவர் சொல்லும் விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் தங்களுடையதான விளக்கத்தை சொல்லி அந்த விளக்கத்தின் அடிப்படையில் கேள்வி கேட்கிறார். அவரே ஒரு கருத்து சொன்னார். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவுக்கு விளக்கம் சொன்னதாக. அப்போ அங்க அவர் சொன்ன விளக்கம் அந்த விளக்கத்தை பார்க்காம ஒரு பசு இன்னொரு பசுவை திங்குது. இது அப்படியே கனவு, இது எப்படி திங்க முடியும்? இப்படி கேட்கலாம், கிண்டல் பண்ணலாம். அதாவது இந்த கனவை வெளிப்படையாக எடுத்து நீங்க கேள்வி கிண்டல் பண்றீங்க. இந்த விஷயத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல முழுமையாக பற்றி வைத்து பாசிக்க நாம முஸ்லிம்கள் யாருக்கு இந்த இருக்காது. ஆனா இஸ்லாத்தை பற்றி அறியாத ஒருவன் கிண்டல் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தோட, நல்ல எண்ணம் இல்லாமல், இன்னும் சொல்ல போனா இப்போ நீங்க எந்த பார்வையில் மிர்சா சாஹிபை பார்க்கிற அத மாதிரி அந்த பார்வையில் ரசூலுல்லாஹ் பார்க்கக்கூடிய ஒருவர் ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி, இல்ஹாம் இறங்கியதை பற்றி நீங்க சொல்வது போல் சொன்னால் எப்படி சொல்வார்? நீங்களே சிந்தனை செய்து பாருங்க. ஒருவர் 10-40 வயது வரையிலும் இருந்தால் ஒரு கோயிலில் போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பாருங்க, நீங்க சொல்வது போல் சொல்கிறேன். இந்த சொல்ல உங்களுடைய கூற்று, அதாவது ஒரு ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி அவர் நம்பாத ஒரு நான் முஸ்லீம் சொல்வதா இருந்தால், நீங்க சொல்வது போல் கிண்டல் செய்வதா இருந்தால் இப்படி சொல்லலாம். அதாவது வஹி கிடைக்கக்கூடிய சமயம் இருக்கிறாங்க, ஒரு ஆள் வந்து ஓதுகன்னு சொல்லுது, முடியாதுங்கிறாரு. அந்த கதை அப்படியே நீங்க சொல்ல மாதிரி வரீங்க, கஷ்டமா இருக்கு, சொல்ல முடியாது. நீங்க சொல்லிடலாம், ஏன்னா உங்களுக்கு இவர் பொய்ன்னு தெரியுது.
ஆனா எங்களை பொறுத்தவரையில நான் சொல்றேன், அந்த வகி வரக்கூடிய நிலைமை, அதுக்கப்புறம் கதீஜா நாயிட்டு வர்றாங்க, வந்தனுக்கு தம்மிலுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு புரியுது என்னன்னு. அப்ப இவங்க சொல்றாங்க நீங்க வீணாக்கப்பட மாட்டீங்க. அப்போ அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலில் வகி வரக்கூடிய அந்த நிலைமையே உணர முடியல. அவருடைய அந்த புனிதமான தூய தன்மை அதனை கதீஜா நாயகி சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்துக்கு போகுது. அந்த கதையை அந்த நிகழ்ச்சியை புகாரிலே இருக்கு, பல இடங்கள்ல இருக்கு, நம்ம நம்புறோம். அதனை நீங்க சொல்வது போல, நான் அப்படி சொல்ல நினைச்சு சொல்ல முடியல, நீங்க சொல்வது போல, அதாவது இப்ப இந்த விஷயத்தை எல்லாம் அப்படியே நீங்க வேணா அதை சொல்லி காட்டலாம். அப்படி சொல்லி காட்டினா ஒன்னும் அது குறையாது. நபிமார்கள் இறைவனுடன் தொடர்புடையவர்கள், அவருக்கு வரக்கூடிய வகி இல்ஹா கஷ்ப காட்சிகளை வெளிப்படை, அது கஷ்புன்னு சொல்லியும் கனவுன்னு சொல்லியும் வெளிப்பார்வையில எடுத்து கேலி கிண்டல் செய்வது, அதற்கு ஒரு உங்களுடையதான் ஒரு கருத்தை கொடுத்து விளக்கம் சொல்லி மக்கள் நம்பணும் எதிர்பார்க்கிறீங்களே, இதுதான் முறையா? இப்படி சொல்லித்தான் ஒரு நபியில் என்று ஆக்கணுமா? இதை மாதிரி மற்றவங்க சொன்னீங்க ஒத்துக்கொள்வீங்களா? அதுக்கு விளக்க சொல்ல போனா அது முடியுமா? அந்த வகையில தான் ஏதாச்சும் நபிகள் நிரூபிக்கப்பட்டிருக்காங்களா? யோசனை பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு உண்மையான நல்ல நோக்கத்தோட 6000 முறை இல்லை. ஏன்னா நம்ம அப்படி சொல்ல முடியாது. இப்போ ஒரு ஹதீஸ் சொன்னதுக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னா, திருமதியில் இருக்கு, எவ்வளவோ வருடங்களுக்கு முன் எழுதப்பட்ட திருமதி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஒரு ஹதீஸ் அதில் இருக்கு. குர்ஆனில் உள்ள சில வசனங்கள் உதுர் ஓதியதாக. அது உதுர் அப்படி ஓதி இருக்கிறார்களா இல்லையா, உண்மையா இல்லையாங்கிறது பேச்சு இல்லை. எதுக்காக காட்டணும்? அதாவது குர்ஆனில் உள்ளதாக அல்லது புகாரில் ஒரு ஹதீஸ் உள்ளதாக மிர்ராஸை குறிப்பிட்டிருக்காங்க. இன்னொரு இடத்துல அந்த ஹதீஸ் இருக்கு, அது தவறுதலாக எழுதப்பட்டது, திருத்தனாக காட்டி கொடுத்தோம். இது திருத்தம் எழுதப்பட்டிருக்கான்னு கேட்குறீங்க. அப்படி எழுதப்படாதனால அவ்வளவு நம்ப கூடாதுங்கிறீங்க. சொல்றோம் திருமதியில் இருக்கு, இதுக்காக திருத்தப்படலை, அதனால திருமதி அவ்வளவு விஷயத்தையும் பொய்ன்னு சொல்லி துட்டி வீசியர்னு சொல்றீங்களா? அதுக்குத்தான் கேட்டோம். நம்ம ரசூலுல்லாஹி தான் சொன்னாங்கன்னு வாதிக்கிறதோ அதுக்காக ஒன்றும் சொல்லலை. அதாவது ஒரு கருத்து சகுவ காத்துன்னு சொல்லுவாங்க, எழுத்துல வந்து வேற வந்து நிகழ்ந்திருக்கும் இருக்கலாம். ஆனால் அது அப்படியே அந்த இடத்துல திருத்தாமல் விட்டால் அதனால் ஒரு பெரிய குறையாக சுட்டி காட்டி அதெல்லாம் முறையானது இல்லை. இதனாலதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய முறையில அவர் ஆராய வரணும். வகி நபிக்கு எப்படி வரணும்? நபிக்கு புரியாத மொழியில வகி வரக்கூடாது. பல முறை சொல்லியாச்சு. அந்த வசனம் நீங்க திரும்ப சொல்றீங்க, இல்லா பில் லிசானி கௌமிஹி. அப்படின்னா அது இதை மட்டும் நீங்க நிரூபிச்சு காட்டுங்க. இல்லா பில் லிசானி கௌமிஹினா நபியுடைய மொழியில் தான், நபி பேசக்கூடிய மொழியில தான் வகி வரணும் அப்படின்னு அது பொருளா? அல்லது சமுதாயத்தின் மொழியில் நபி அனுப்பப்படுகிறார்கள் பொருளா? நபியினுடைய மொழியில் தான் வகி, அதுக்கு எங்க இருக்கு அது பொருள்? அப்படி கிடையாது. ரெண்டாவது, நபிக்கு தெரியாத மொழியில் வரணும். குர்ஆன்ல வசனம் வருது, மா குன்த தத்ரிமல் கிதாப், கிதாபனை நன்னி உனக்கு தெரியாம இருந்திருக்கிறது, ஈமான் என்ன தெரியாம இருந்திருக்கிறது. இப்ப இதை எடுத்துக்கிட்டு ஒரு மற்ற ஒரு நான் முஸ்லீம் கிண்டல் பண்றதுக்கு, இந்த பாருங்க நபிக்கே தெரியாதுன்னு அல்லாஹ் சொல்றான், அல்லது அல்லாஹ்க்கு தெரியாது நபி சொல்றான்னு சொல்லி அதனுடைய உண்மையான கருத்து என்னவென்று திருக்குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் புரியாம எதிரிகள் சொல்லக்கூடியது மற்ற சுட்டி காட்டக்கூடியதை எடுத்து போகிற. உண்மையா சொல்றேன், நீங்க உண்மையிலேயே இதெல்லாம் சொல்றேன், உண்மையை உணர்த்த வேண்டும் நோக்கமா இருந்தா உங்களுக்கு சுட்டி காட்டப்பட்ட அந்த வசனங்களை மேலையும் கீழே படிச்சு பாருங்க. மேலையும் கீழே அந்த புக்களை படிச்சு பாருங்க. உண்மையிலேயே அந்த புக்குகள் நீங்க படிக்கிறதா இருந்தா அது சொல்லப்பட்ட கருத்துக்கள் அது என்ன, மேலே கீழே படிச்சு. கனவுன்னு சொன்னா கனவா எடுக்கணும், நீங்க நனவாக்கிட கூடாது. கஷ்புன்னு சொன்னா கஷ்பா இருக்கணும், கஷ்புக்கு அவர் சொல்லக்கூடிய விளக்கத்தை தான் எடுக்கணும். இப்ப யூசுப்னே சொல்றாங்க, கனவுக்கு அங்க ஒரு கனவு விளக்கம் சொல்றாங்க, ஒரு கன்று இன்னொரு கன்று தீங்கிறத. நீங்க இருந்தீங்கன்னு ஒரு வேலை சொல்லுவீங்க, அதெல்லாம் இருக்க முடியாது. எப்படிங்க கனவு இருந்தா அப்படிதான் இருக்கணும், இவர் எப்படி மாத்தி சொல்லலாம்? அப்படி அவர்கிட்ட போய் கேட்கிற மாதிரி தான் கேட்கறீங்க. ஏன் கேட்கக்கூடாது? மேராஜ் பாருங்க, மேராஜ் சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. இந்த 50 தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போயிட்டு வர்றாங்க. அது உடலோடனா ஆத்மீகமா நமக்கு சர்ச்சையில் நம்ம 2 பேரும் நம்புறோம். ஒருவேளை உடலா இருக்கலாம், இப்படி இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் வேற யாரும் பார்க்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போன தனியா போயிருக்காங்க. போயிட்டு வந்து சொல்றாங்க, முதல்ல போன உடனே அல்லாஹ் 50 தொழுகை, கீழே வந்த உடனே அங்க மூசா
மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லாங்க, என்னங்க என்ன கிடைச்சிருக்கு 50 சிச்சி இதெல்லாம் முடியாது, சீக்கிரம் போங்க. அப்புறம் ரசூலுல்லாஹை விட அதிகமான ஞானம் மூசாக்கு இருந்திருக்கு. இந்த பாருங்க, இது நான் ஒன்றும் கிண்டல் பண்ண நினைச்சக்கூடாது, அந்த மாதிரி திருப்பவும் கூடாது, உள்ளதை சொல்றேன். அப்ப அந்த இடத்துல மேராஜில் இந்த தொழுகை பரலாக்கப்படுறது பற்றி வருது. முதல்ல 50 தொழுகைம்பாங்க, அதுக்கப்புறம் மூசா இடத்துல இது கூடாது, இது உங்களால் முடியாதுன்னு சொல்லி ரெண்டாவது திரும்ப போய் 45 ஆக்குது. அதுக்கப்புறம் 40, 35, 30 இப்படியே குறைச்சி 5 வருது. அதுக்கப்புறம் மூசா நபி சொன்னாங்களா, நீங்க மீண்டும் போய் கேளுங்களேன், குறைக்கணும், இன்னும் என்னால் முடியாது. அதாவது இது மேராஜுடைய ஹதீஸ்ல ஒரு நிகழ்ச்சி. இதை நீங்க நம்புறதா இருந்தா நம்பாட்ட விட்டுருங்க. எதுக்காக கேட்கிறேன்னா, இந்த நிகழ்ச்சியையே ஒரு ஆள் கேலி கிண்டல் மாதிரி எடுத்து சொல்றதா இருந்தா அழகா இருக்குமா கேட்கறதுக்கு, சிரிக்க வைக்கலாம். இது எதுக்காக சொல்றேன்னா, நபி என்று வாதிடுபவரை ஆராய வேண்டிய முறையில் ஆராயாமல் இருந்தால் அவருக்கு எதில் எழுப்பப்படக்கூடிய அத்தனை ஆட்சேபனையும் கிண்டலும் எந்த நபியிலையும் செய்ய முடியும்? குர்ஆன்ல இருக்கிறதா சொல்லி இல்லைன்னு சொன்னா சொல்றீங்க. நான் சொன்னேன், பல முறை சுட்டி காட்டினேன், தௌராத்திலே இஞ்சியில எழுதப்பட்டிருக்கிறதாக குர்ஆன்ல இருக்கு. அத மாதிரி எழுத காட்ட முடியுமான்னு கேட்ட முடியாது. ஏன்? அந்த சொற்களிலே அந்த மாதிரி இருக்காது, வேற வகையில் இருக்கும். இஞ்சியில முபஷிரம் பி ரசூல் யாத்தி மின் பாதி இஸ்முஹு அஹ்மத், ரசூலுல்லாஹ்வுடைய பேரு அஹ்மது என்று எழுதப்பட்டிருக்கிறதாக, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி நன்மாரை செய்வதாக இதில் வந்திருக்கு. பார்த்தா அகமதுங்கிற பேர் இருக்குமா? இருக்காது. அதே தான் காலராங்கிறது சொல்ல. நீங்க நான் அப்போவே சொல்லிட்டு வரேன், தாவூன் பற்றி, அதாவது மசீயின் காலத்தில் தாவூன் ஏற்படலாம் என்பது பற்றி குர்ஆன்ல இருக்குன்னு எழுதியிருக்காங்க. அப்புறம் அந்த சொற்கள் இருக்கான்னு சொன்னீங்க, என்ன உருதுல இருக்காது, அந்த கருத்தை சொல்லல. தாவூன் இருக்குன்னு அரபி அந்த சொல்ல இருக்காவிட்டால் கூட ஒரு சில சொற்களில் இருந்து வசனங்கிறது முன்னறிவிப்பில் இருந்து அந்த கருத்தை தெரியுங்கிறதா எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி சொல்லு அதே மாதிரி இருக்குன்னு நாங்க சொல்லல, அந்த கருத்து குர்ஆன்ல இருக்கு. ஆனா அதை காட்டணும்னா நீங்க சொன்னீங்க ஒரு பக்தி எல்லாம் கிடையாது, அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடியவர்னு சொன்னா அவர் ஆராயணும்னா எவராவது கிண்டல் பண்றதுக்காக கேலி பண்றதுக்காக சுட்டி குறிச்சு கொடுத்தா இருப்பாங்களே, அவங்களுடைய குறிப்பை பார்த்து அப்படியே படிச்சு காட்டினா காணாது. நீங்க தயவு செய்து அதுக்கு முந்தியும் பிந்தியும் உங்களுக்கு தேவை இருந்தா, மற்றபடி இல்ல, உங்களுக்கு உண்மையிலே நீங்க சொல்றது உண்மையா இருந்தா, இது ஹக்கு தானா உணர்ந்த ஆசையா இருந்தா, உங்களுக்கு தெரியாத மற்றவங்கள்ட்ட கேளுங்க, தெரிஞ்ச ஆள்கிட்ட படிச்சு கேளுங்க. நீங்க சொல்றீங்க அதிகமா உங்களுக்கு உருது தெரியாது, பரவாயில்ல, தெரிஞ்ச ஆளுக்குமே இவர் சொல்றாங்களே சரிதானா, மேலைகளை படிச்சு பாருங்க, வேற இடத்துல காட்டுறோம். அப்புறம் கனவுக்கு கஷ்வுக்கு அவர் விளக்கத்தை சொன்னா அதை பற்றி அது விளக்கம் இல்லைன்னு சொல்லி மறுக்காம அது விளக்கம் தானே சிந்தனை செய்ய பாருங்க. இல்லாவிட்டா எல்லா விஷயத்தையும் மறுக்க முடியும். எனவே உண்மையிலே நீங்க ஹக்கை உணர்த்துவதுதான் நோக்கம்னு சொல்றது உண்மையா இருந்தா, விவாதத்தின் நிபந்தனையில் குறிப்பிடப்பட்டிருந்தபடி நாங்கள் அந்த நிபந்தனைக்கு ஏற்ப திருக்குர்ஆனில் இருந்து உண்மையான நபிக்குரிய இலக்கணம் என்று சிலவற்றை எடுத்துக்காட்டி அதன்படி இவரை உண்மையான நபிதான் என்று நம்பலாம் என்பதற்கு ஆதாரத்தை காட்டியிருக்கிறோம். நீங்கள் அளித்திருந்த வாக்குறுதிக்கு ஏற்ப பொய்வாதிக்குரிய இலக்கணம் என்ற முறையில் எதனையும் குர்ஆனிலிருந்து எடுத்து காட்டவில்லை. நீங்க சொல்லியிருக்கிறீர்கள் நபி பொய் சொல்ல மாட்டார், உண்மைதான். ஆனால் வாதத்திற்கு முன்னால் பொய் சொன்னதாக நீங்கள் சுட்டிக்காட்டினால் நிச்சயமாக அந்த கூட்டின் அடிப்படையில் அவர் பொய் என்றாக்கலாம். ஆனால் உலகம் உள்ள நாள் வரையிலும் உங்களாலும் உங்களுக்கு இந்த குறிப்பை தந்தவராலும் எவராலும் முடியாது. ஆரம்ப நாள் தொட்டே அதற்காக முயன்று தோல்வி கண்ட மக்கள் தான் மீண்டும் அதற்காக தோன்றிருக்கான். உங்களிடம் கூறுகிறேன், உங்களுடைய கூட்டிலிருந்தும் உங்கள் நடைமுறையிலிருந்தும் ஹக்கை உணர்த்துவதற்காக உண்மைக்காக என்று சொல்கிறீர்களே, எனவே கூறுகிறேன், அன்போடு கூறுகிறேன், உண்மையிலே உண்மையை உணர்த்துவதா உங்களுடைய நோக்கம் என்றால் திருக்குர்ஆனிலே ஆராய்ந்து பாருங்கள். 1.5 மாதங்களுக்கு முன்னால் சொன்னோம், எதை சொன்னோம்? திருக்குர்ஆனில் இருந்து உண்மையான நபிக்குரிய இலக்கணத்தை வைத்து அதன்படி இவர் நபிதானா என்று ஆராய்வோம் என சொல்லி இருந்தோம். அதன்படி திருக்குர்ஆனில் இருந்து அல்லாஹ் சொல்கிறான், நபி என்று வாதிடுபவருடைய வாழ்க்கையை 2ஆக பிரித்துக் கொள்ளுங்கள். முற்பகுதியே நீங்களே ஆராயுங்கள், குறை இருக்கா, களங்கம் இருக்கா, பொய் ஏமாற்றல் இருக்கா, நீங்களே பாருங்க. பிற்பகுதியே இறைவனுக்கு விட்டு விடுங்கள், அது உங்களால் முடியாது. ஏனென்றால் எம்மேல் இட்டு கட்டுவது பாதல்லக்காவில் நபிகள் நாயகம் அவர்களுக்கு மட்டுமாக இல்ல, இந்த நபி அவர்களே இட்டு கட்டுவதானால் என்று அல்லாஹ் ஏன் சொல்கிறான்?
நிரந்தரமாக நிலையான முறையில் இறைவன் புறமிருந்து வருபவரை ஆராய்வதற்காக அழகான அளவுகோலாக அல்லாஹ் கூறுகிறான். இவர் கூறுவது பொய்யாக இருந்திருந்தால் நான் இவரை விட்டு வைத்திருக்க மாட்டேன். எனவே வாதத்திற்கு பின்னால் அவர் எழுதிய நூல்களில் இருந்தும் அங்காங்கிருந்து குற்றங்குறைகளை பிறர் கூறுவதை கேட்டு எடுத்து கூறுவதனால் எந்த பயன் இருக்காது. இது இறைவன் கூறும் நடைமுறைக்கு மாற்றமானது. இதுதான் நாங்கள் சொல்லுவோம். இருந்தால் சொல்லிக் கொண்டே இருப்போம். இந்த ஆட்சேபங்களுக்கு பதில் சொல்லவில்லை நீங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். இன்றும் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இறைவன் அனுப்பப்பட்ட எவ்வகையான களங்கமற்ற செய்யுதுல் மாசூமீன் களங்கமற்றொரு தலைவர் நேற்று முன்தினம் தஸ்லீமா எழுதவில்லையா? எழுதியதால் எந்த குறை ஏற்பட்டு விட்டது? சிறிது வாரங்களுக்கு முன்னாலே சல்மான் ருஷ்டி எழுதினான். அந்த சல்மான் ருஷ்டி போன்றவர்களுடைய குறிப்பை தூக்கி நீங்கள் இன்னொரு உங்கள்கிட்ட கேட்ட நீங்க என்ன சொல்வீங்க? சல்மான் ருஷ்டி போன்றவர்களுடைய கூட்டிலிருந்து ஒரு சில வசனங்களை தூக்கி திருக்குரானுக்கு பாருங்க இப்படி இருக்குன்ற உங்கள்கிட்ட சொன்னா என்ன சொல்வீர்கள்? அத மாதிரி நான் சொல்றேன், இறைவன் கூறும் வழியில் வாருங்கள். அதாவது உண்மையிலே இப்படி அவர் எழுதிய நூலிலிருந்தும் அவருடைய வகி இல்ஹாம்களிலிருந்தும் குறை கூறுவதனால் அவர் உண்மையாளர் இல்லை என்று ஆகிவிடும் என்றால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இறைவனால் உண்மையான நபி என்று அன்றிலிருந்தே நிரூபிக்கப்பட்டு வந்த இன்று வரையில் நாம் எல்லாம் உறுதியாக இருக்கக்கூடிய அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து நேற்றொருவன் எழுதுகிறான். மோசமான முறையில் ஷைத்தானுடைய இல்ஹாம் என்று எழுதினான். என்ன செய்து உடனே அவன் கூற்றை தூக்கி இப்படி இருக்குமோ என்று ஆராய்வது முறையா, அல்லது இந்த வழிமுறை இப்படி செய்வது திருக்குறள் என்ன கொண்டது பார்க்க வேண்டாமா? எனவேதான் கூறுகிறோம், அந்த வழிமுறையிலே நீங்கள் செல்வதாக இருந்தால் என்றும் அப்படித்தான் இருக்க வேண்டியதாக இருக்கும். எனவே உண்மையை உணர்த்த வேண்டும், ஹக்கை வெளிப்படுத்த வேண்டும் என்ற உங்களுடைய கூற்று உண்மை என்றால் இறைவன் கூறும் வழியில் வாருங்கள். இல்லாவிட்டால் அன்றும் இன்றும் என்றும் இறை தூதர்களின் எதிரிகள் செய்யும் அந்த வழியிலே சென்றால் நிச்சயமாக அது நமக்கு நல்ல பயன் தராது, நிச்சயமாக நல்ல விளைவு ஏற்படுத்தாது. எனவே முடியும் என்றால் சவால் இல்ல, சேலஞ்ச் இல்ல, வேண்டுதல் தான். திருக்குரான் முன்பால் அன்போடு அழைக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், இறைவன் புறம் இருந்து வந்தவர் ஆய்வதற்காக 2 வழி. வாதத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கையை நீங்களே அலசி ஆராயுங்கள். ஊரிலே வாழ்ந்திருக்கிறார், மின் கபிலிஹி பொருட்படுத்த மாட்டேன் என்கிறார். யோசனை பண்ணி பாருங்க. அல்லாஹ் சொல்றான், நபி என்று வாதிடுகிறானா, அந்த வாதத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கையை பாரும். ஏன் பார்க்கிறான் தெரியுமா? உலகில் வந்திருக்கக்கூடிய அத்தனை பொய் தூதர்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அந்த வாதத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கையில் தூய்மையற்ற களங்கமான நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். ஏனென்றால் தூய்மையான வாழ்க்கை அல்லாஹ் கொடுக்கவே மாட்டான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. எப்படி வாதத்திற்கு முன்னால் பொய் கூறுவதா இருந்தால் 23 ஆண்டு காலம் நிலைத்திருக்க விட மாட்டான் என்பது இறைவனுடைய உறுதியானது. அவர் சொல்றாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மட்டும்தான். அப்படியா இருந்தா இன்னொருவரும் அவ்வாறு இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையாளர் என்பதற்கு என்ன ஆதாரம்? அந்த சான்று எப்படி ஆதாரமாகும்? எந்த ஒரு அளவுகோல இவர் உண்மைக்கு அல்லாஹ் வைக்கிறானோ அந்த அளவுகோல் இன்னொரு பொய்யனும் இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? இவரும் பொய்யர் அல்லது அவரும் உண்மையாளர். ஒரு விஷயத்தை நான் உண்மையாளர் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை சொல்றேன், ஒரு வழியை சொல்றேன். அதே மாதிரி இன்னொரு ஆள் இருக்கார் என்றால் ஒன்று அவர் உண்மையாளர் அல்லது அவர் போல் நானும் பொய்யன், அப்படிதான் வரும். என்னுடைய சிறப்புக்காக நான் சொல்றேன், ஒரு பேனா என்னோட இருக்கு, இத மாதிரி ஒரு பேனா வேறு உலகில் எவரிடமும் இல்லை, இதுதான் என்னுடைய சிறப்பு அப்படின்னு நான் சொல்றேன். இன்னொரு ஆள்கிட்ட இருந்த பேனா இருக்கு, சுட்டி காட்டுறாரு. என்ன அர்த்தம்? ஒன்று இது சிறப்புக்குரியது இல்ல, அல்லது அவரும் சிறப்புக்குரியவர். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், இவர் என் மீது பாவல்லக்காவில் அடிக்கடி சொன்னாங்க, ஒரு சில சொற்களாவது இட்டி கட்டி கூறுவதாயிருந்தால் விட்டு வைத்திருக்க மாட்டேன், வலக்கரத்தாலே பிடித்து உயிர் நாடியை துண்டித்திருப்பேன், உலக மக்களால் அவரை காப்பாற்றி இருக்கவும் முடியாது. இப்போ ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உண்மைக்கு சான்றாக அல்லாஹ் கூறுகிறான், இவர் கூறுவது பொய்யாக இருந்தால் நான் இவரை விட்டு வைத்திருக்க மாட்டேன். இதே மாதிரி இன்னொருவர் இறைவன் புறம் இருந்து வந்ததாக வார்த்தைகளை சொல்கிறார், அவரும் இந்த அளவுகோலை எடுத்து கூறுகிறார். அவ்வாறு கூறியும் இறைவன் அவர் விட்டு வைத்திருக்கிறான் என்றால் நிச்சயமாக அவர்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று உண்மையாளர் என்று நம்ப வேண்டும். அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இறைவன் கூறியுள்ள அந்த அளவுகோல் தவறு என்று சொல்ல வேண்டும். மதிப்பிற்குரிய மௌலவி பி. அவர்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார்.
இந்த இறை வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சான்றாக இல்லை என்று கூறுவார்களா, அல்லது அந்த அளவுகோலில் முழுமையாக வரக்கூடிய மிர்சா குலாம் முஹம்மது காதியானி அவர்களை நபி என்று ஏற்றுக்கொள்வார்களா? அது தவிர அவருக்கு அவருடைய நூல்களிலிருந்தும் அவருடைய கூட்டுகளிலிருந்தும் அவருடைய கஷ்ஃப் இல்ஹாம் வகைகளிலிருந்தும் குற்றம் குறைகளை கூறுவதாயிருந்தால் இது போன்ற விஷயங்களை தேடி திரிந்து முஸ்லிம்களை வழிகெடுக்க முயன்ற அந்த மக்கள் அவரோடு அவருடைய செயல் போன்று செய்ய வருவாரா? வேண்டாம். நான் அவருடன் கூறுகிறேன், நீங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் அந்த நூல்களையாவது முழுக்க படிக்கவில்லை என்றாலும் முன்பின் வசனங்களை இப்பொழுது படிக்க சொல்லவில்லை. இப்பொழுது நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிந்த அளவிற்கு ஆட்சேபனை சொல்லுங்க, ஆட்சேபனை கிடையாது. ஆனால் சொல்கிறேன், திருக்குர்ஆனுடையதும் நபி மொழிகளுடையதும் அதீதுடையதுமான வழிமுறைக்கு மாற்றமாக நீங்க ஆராய்வதாயிருந்தால் நிச்சயமாக வெற்றியடைய முடியாது. உண்மையை உங்களால் உணர முடியாது. உண்மையை உணர வேண்டுமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தின்படி நபி வழியில் வாருங்கள், திருக்குர்ஆன் வாருங்கள். இதையே சொல்வோம். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலும் எங்களுடைய வாதம் இதுதான். நபி என்று கூறப்படுவதுடைய உண்மைக்கு ஆதாரம் 2 வாழ்க்கை சம்பந்தமானது. அதுக்கப்புறம் 3வது இன்றைக்கு வைத்த ஆதாரம் என்ன? அவருக்கு வெற்றி சொல்றாங்க. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சில நபி இறந்து போனாங்களா, கொலை செய்யப்பட்டாங்களா? வெற்றின்னு என்ன? பதர் போரில் சஹாபாக்களும் போராடினார்கள், மறுப்போர் காபிர்களும் போராடினார்கள், காபிர்களும் மடிந்தனர், சஹாபாக்களும் ஷஹீதானார்கள். வெற்றி கண்டவர் யார்? சஹாபா பெருமக்கள். அல்லாஹ் சொல்கிறான், மின்கும்மன் கதா நதுபவு ஓ மின்கும்மன் என்ததர். சிலர் தங்கள் குறிக்கோளை அடைந்து கொண்டார், மற்றவர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சஹாபா பெருமக்கள் இஸ்லாத்திற்காக போர் புரிய சென்றார்கள். உயிருடன் திரும்பி வர செல்ல போகவில்லை. ஒன்று வென்று வர வேண்டும், இல்லது மடிய வேண்டும், அது நோக்கமாக இருந்தது. ஒரு நபி என்று கூறுபவர்களுடைய போதனை, அவருடைய அந்த குறிக்கோள், அவருடைய தத்துவம், அவருடைய போதனைகள் உலகில் நிலைத்திருப்பதே அவருக்கு வெற்றி என்பது. அந்த வெற்றி இவருக்கு கிடைத்திருக்கிறது. இது வெற்றி இல்லை என்றால் இப்படிப்பட்ட பொய்யர் ஒருவர் இதற்கு முன்னால் வந்து உலகில் தோன்றி இவ்வாறு ஒரு ஜமாத்தை உண்டு பண்ணி சென்றதாக காட்டுங்கள். இது எங்களுடைய சவால் இல்ல, அல்லாஹ்வின் சவால். ஏன் அல்லாஹ் கூறுகிறான், பொய்யராக இருந்தால் வெற்றி அடைய மாட்டார். வெற்றி என்றால் என்ன? அவருடைய குறிக்கோளை அடைதல். அதால் முடியாது. எனவே உண்மையை உணர்த்துவதன் நோக்கம் என்றால் திருக்குர்ஆன் கூறுவது போல் வாருங்கள். எங்களுடைய 3 கேள்வி. வாதத்திற்கு முன்னால் அவருடைய வாழ்க்கை தூய்மையற்றது, களங்கமானது, களங்கமுடையது என்று இருந்தால் காட்டுங்கள். வாதத்திற்கு பின்னால் அவருக்கு கிடைத்த இல்ஹாம்கள் போன்று வேறு இல்ஹாம்களை பெற்று நீண்ட காலம் வாழ்ந்த பொய்யரை காட்டுங்கள். அதன் பின்னால் ஒரு இயக்கம் இருந்து, அவருடைய ஜமாத் இருந்து இன்றளவும் நீண்ட காலம் அல்லாஹ்வின் பெயரில், இஸ்லாத்தின் பெயரில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரில் பொய் கூறி கொண்டிருந்தால் காட்டுங்கள். ஒரு நாளும் காட்ட முடியாது. எங்களுடைய இந்த 3 கேள்விகள் ஆரம்பத்தில் நாங்கள் வைத்திருக்கும் 3 கேள்விகள், இதற்கு பதில் சொல்லாமல் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை என்றால் அந்த கேள்விகள் உண்மையான இறைவன் புறமிருந்து வந்தவர் என்று வாதிடுவோரின் வாதத்தை ஆராய்வதற்காக திருக்குர்ஆன் தரும் அளவுகோல் இல்லாததனால் அதற்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. இருந்தாலும் சொல்லி வருகிறோம். ஏன் சொல்கிறோம்? அதை பொதுமக்களிடம் அதிகமான தப்பனை உண்டு பண்ண கூட சொல்றோம். இருந்தாலும் அது திருப்ப முடியும். ஏன்? அந்த வழிமுறை தவறு. நீங்கள் கடைபிடித்திருப்பது திருக்குர்ஆன் ஏற்றுக்கொண்ட வழிமுறை அன்று. திருக்குர்ஆன் ஏற்றுக்கொண்ட வழிமுறை நாங்கள் கேட்டோம். 3 நிறுவியுங்கள். என்றைக்கு அப்போது விட்டு விடுவோம். வாதத்திற்கு முன்னால் களங்கமற்ற வாழ்க்கை இருந்ததாக காட்டுங்கள். வாதத்திற்கு பின்னால் இறைவன் புறமிருந்து வந்தவர் என்ற சொற்களை, இறை வஹி இல்ஹாம்களை இட்டு கட்டி கூறி இந்த காலமளவு வாழ்ந்தவரை காட்டுங்கள். அல்லது அவ்வாறு வாழ்ந்த உலகில் இருந்து சென்று பின்னர் ஒரு ஜமாத்தை, ஒரு இயக்கத்தை நிறுவி அந்த கொள்கைகளை இன்றளவும் இருந்து வர செய்த ஒரு கூட்டத்தை காட்டுங்கள். இதை காட்ட முடியாது. அதோட உண்மைக்கு சான்று. அன்பிற்குரிய சகோதரர்களே, 2 நாட்களாக எடுத்து வைத்ததையே சொல்லப்பட்ட பதில்களை கவனிக்காமல் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இப்போது புதிதாக
சில கேள்விகள் எழுப்பியதால் அதற்கு நான் விளக்கம் சொல்லிவிட்டு மிர்சா சாஹிபுடைய இன்னும் சில கூற்றுகளை நம்ம ஆராய்வோம். அதாவது கேட்கிறாங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நுபுவத்தை பற்றி இந்த மாதிரி ஒருத்தன் சந்தேகப்பட்டு இந்த மாதிரியான ஆட்சேபனைகளை நம்மிடத்துல கேட்டா நம்ம என்ன செய்வோம்? அவர் கேட்க முடியுமா இல்லையா? கேட்க முடியும். அதுக்கு பதிலும் சொல்ல முடியும். ரெண்டு அம்சம் இருக்கு அதுல. கேட்க முடியும், என்ன வேண்டாலும் கேட்கலாம். என்ன கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்ல முடியும். உங்களுக்கு பதில் சொல்ல முடியலன்னா அவனை என்கிட்ட கொண்டு வாங்க, நான் பதில் சொல்றேன். எனக்கு சொல்ல முடியும் இன்ஷா அல்லாஹ். இஸ்லாத்தின் மீது யார் என்ன கேட்டாலும் பதில் சொல்ல முடியும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அது மாதிரியே நாங்க நிகழ்ச்சி நடத்துறோம் சென்னையில மாசம் மாசம். முஸ்லிம் அல்லாத யார் வேண்டுமானாலும் வரலாம், இஸ்லாத்தை பற்றி எந்த ஆட்சேபனை வேண்டாலும் செய்யலாம், பதில் சொல்றோம். ஒவ்வொரு மாசம் நடத்திட்டு இருக்கிறோம். அதனால அப்படி இருக்கணும். அதாவது கேள்வி கேட்பாங்க நசன்னா, நம்பாதான் கேட்க தானே செய்வாங்க, அதுக்கு பதில் இருக்கும், அதுல சந்தேகம் இல்லை. இப்ப உங்கள்கிட்ட நாங்க கேட்கிறோம், பதில் இருக்கணும்ல. ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் இல்லையா? சல்மான் ருஷ்டி கேட்டானே, கேட்டான் சாத்தானின் வசனங்கள் அவன் எழுதுனா, நாங்க அவன் எழுதுனதுக்கு அவ்வளவுக்கும் பதில் கொடுத்தோம். வேதம் ஓதும் சாத்தான்கள் இலவசமாக, வேதம் ஓதும் சாத்தான்கள் சொல்லி இலவசமாக நாங்க என்ன செஞ்சோம், ஒரு புக்கு போட்டு, அவன் மற்றவங்க எல்லாம் திட்டுற வேலையெல்லாம் இருந்தாங்க, அவன் வேண்டு நாங்க என்ன செஞ்சோம், அவன் சொன்னது அறிவுபூர்வமா சரியில்லை, அவன் சொன்ன ஒவ்வொரு வாதமும் ஒவ்வொரு கருத்தும் சரியில்லை, இஸ்லாம் சரியான ஒரு மார்க்கம் தாங்கிறத அவனுடைய அத்தனை ஆட்சேபனைகளுக்கும் பதில் சொல்லி நாம வேதம் ஓதும் சாத்தான்கள்ங்கிற அந்த புஸ்தகத்தை அதே நேரத்திலேயே எப்ப இந்த சர்ச்சை இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருந்துச்சோ அந்த நேரத்திலேயே போட்டோம். தஸ்லீமா நஸ்ரீன் விமர்சிக்கலையா? விமர்சிக்கிறா. பதில் நாங்க சொல்லலையா? யாரும் சொல்லலையா? நாங்க சொல்லியிருக்கிறோம் பதில். நீங்க சொன்னீங்களோ இல்லையா தெரியும், நாங்க சொல்லியிருக்கிறோம். அது மாதிரி ராம் ஸ்வரூப், அருண் ஷோரி, இந்த மாதிரியான ஆட்கள் இஸ்லாத்தின் மீது ஆட்சேபனம் பண்ணாங்க. நாங்க எங்களுடைய பத்திரிகைகள் வாயிலாக அதுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், பதில் சொல்லி சம்பந்தப்பட்டவர்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறோம். எதுக்கு வச்சுறோங்க? அப்புறம் குற்றச்சாட்டுகளும் பதில்களும் நம்ம அதுக்குள்ள குற்றச்சாட்டுகள் பதிலையும் அனுப்பிட்டு இருக்கோம். இப்ப எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, இஸ்லாத்தின் மீது யாரும் ஆட்சேபனை எழுப்புவார்கள். எழுப்புனா என்ன சொல்லுவீங்க பதில்? நீ நம்புறாத நம்பு, அது அப்படித்தான் இருக்கும், அப்படி சொல்லுவீங்களா? அந்த ஆட்சேபனைக்கு பதில் சொல்லுவீங்களா? அதான் கேள்வி. இப்ப மற்றவர்கள் எங்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்டால் எங்க நிலைமை எதுவோ அந்த நிலையில் நீங்க இருக்கிறீங்களா? முகமது ஸல்லல்லாஹு பற்றி எங்கள்கிட்ட யார் வந்து கேட்டாலும் எங்க நிலைமை என்ன? கேளு, என்ன வேண்டாலும் கேளு, பதில் சொல்றோம். இது எங்க நிலைமை. நீங்க என்ன சொல்றீங்க? கேட்காத பதில் சொல்ல மாட்டோம். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டா என்ன செய்யறது? அல்லாஹ் சொல்றான் திருக்குர்ஆன்ல, அவலம் யக்ஃபிஹிம் அன்னா அன்ஸல்னா இலைக்கல் கிதாப அலைக்கல் கிதாப யுத்லா அலைஹிம், அவர்களுக்கு ஓதி காட்டப்படும்படியான ஒரு வேதத்தை நாம இறக்கி வைத்திருப்பது அவர்களுக்கு போதுமானது இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான். வேதத்தை பரிசீலிச்சுனா அதை ஏத்துக்கிற நடை இது பத்தாதா? இதை பரிசீலி, இதுல இருந்து அவருடைய நுபுவத்தை பரிசீலிக்க சொல்றான். குர்ஆனை பரிசீலிச்சு பாரு, என்னென்ன இருக்கணும் ஆராயி. கடந்த கால வாழ்க்கை அதையும் சொல்றான். இதை அல்லாஹ் சொல்றானா வேற யாரும் சொல்றாங்களா? அவலம் யக்ஃபிஹிம், அவர்களுக்கு போதாதா? என்ன போதாதா? இவர் இறை தூதர் என்று ப்ரூவ் செய்வதற்கு அவர் கொண்டு வந்த இந்த வேதம் போதுமா போதாதா? பரிசீலனை கேட்கிறாங்க. அதுபோல இன்னொரு கவனிங்க, அன்னபியு அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபி என்பவர் யார் என்று சொன்னால் மூமின்களுக்கு அவர்களுடைய உயிர்களை விட மேலானவராக இருக்க வேண்டும். உங்கள் மீது தனிப்பட்ட முறையில் நாம் ஆட்சேபனை செய்தால் எவ்வளவு வேகமாக பதில் சொல்வீர்களோ அதை விட அழுத்தமாக உங்களிடத்தில் பதில் வரணும். எங்கள் நபியை பற்றி நீங்க சொன்னால், யாரும் சொன்னால், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொன்னால், எங்களை பற்றி சொல்ற குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ற கூட அலட்சியப்படுத்திடுவோம். எங்களை விட, எங்கள் உயிர்களை விட அவங்க உங்களுக்கு மேலானவங்களா இருக்கணும். நான் வரிசையா அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு சொல்றேன். அழுத்தமான நியாயமான நேர்மையான பதில் இருந்தா என்ன செய்யணும்? அதை எடுத்து வைக்கணும். சும்மா சொல்லிட்டு சரியா வருமா?
நீங்கள் நபி என்று நம்புகிற ஒருவரை பற்றியாக நான் சொல்றேன், அவருடைய எழுத்திலிருந்து காட்டுகிறேன். அப்ப என்ன செய்யணும்? ஒரு நபி என்று நினைச்சா ஒரு மூமினுக்கு தன்னை விட அந்த நபி பெருசா தெரியணும். பெருசா தெரிஞ்சா என்ன செய்யணும்? இதுக்கு விளக்கம் சொல்லணும். விளக்கம் சொல்ல முடியலன்னா என்ன அர்த்தம்? இல்ல சொல்ல முடியல, அதுக்கு விளக்கம் இல்ல, அதுக்கு பதில் இல்ல, நபி இல்லைன்னு புரிவாச்சு, அவ்வளவுதான். அதான் அர்த்தம். அதனால பிற மதத்தவர்கள் கேட்டால் என்ன செய்வதுங்கிறத விட்டுருங்க. கேட்டா பதில் இருக்குது, அதை நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. நேத்து கேட்டாலும் பதில் சொல்லுவோம், அது வேற விஷயம். அதையும் சொல்லிட்டார், நேத்து சொன்னாரு. அப்படி கேட்டார்களே ஆனால் நம்ம பதில் சொல்லுவோம், அது வேற விஷயம். அதுக்கு பதில் சொல்லுவோம்ல. முகமது ஸல்லல்லாஹு பத்தி கேட்டால் நீங்களும் பதில் சொல்லுவோங்கிறீங்க, நாங்களும் பதில் சொல்லுவோங்கிறோம். இவரை பத்தி கேட்டால் பதில் இல்லைங்கிறீங்க. தெளிவா வழங்குத வித்தியாசம், எவ்வளவு தெளிவான வித்தியாசம் இருக்கு. இதை வழங்காம நீங்க என்ன செய்றீங்க? சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு உதாரணத்தை கூட ஒன்று சொல்லி காட்டினார். மா குன்த தத்ரி மல் கிதாப் வல் ஈமான், இப்படி குர்ஆன்ல முகமதை பத்தி இருக்குது. வேதண்டா என்னன்னு உனக்கு தெரியாது, ஈமான்டா என்னன்னு தெரியாது என்று அல்லாஹ் சொல்றானே, இதை பத்தி கேட்டா என்ன சொல்றது? இதுக்கு பதில் இல்லையா? உங்கள்ட்ட பதில் இருக்கா இல்லையா? நான் கேட்கிறேன். இதுக்கு பதில் இருக்கு, எங்கள்கிட்ட பதில் இருக்கு. அது பதில் என்ன பதில்? நீர் முன்னர் அறிந்தவராக இல்லை. வார்த்தை சொல்லுது. இதுக்கு முன்னாடி இந்த வகி வந்துதான் வேதம் ஈமான் உனக்கு தெரிஞ்சே தவிர இதுக்கு முந்தி வேதம் கேதாண்டா ஒண்ணு உனக்கு தெரியாது. இதுல என்னடா முரண்பாடு இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டா எந்திரிச்சு போயிட்டு போறான். சொல்றோம் உதாரணத்துக்கு. அதனால பதில் இல்லைங்கிற ஒரு நிலைமையை நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்க. ரெண்டையும் ஒன்னா ஒப்பிடக்கூடாது. அதனால ஒருவருடைய இறை செய்தின்னு சொன்ன செய்திகளை பரிசீலிச்சு பார்த்துதான் குர்ஆனை நாம ஒன்னும் யோசிச்சு பாருங்க. ஒரு இதே மாதிரி நான் கேட்கிறேன், அவங்க மாதிரி நான் ஒண்ணு கேட்கணும்ல. ஒரு காபீர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர் நிரூபிங்கிறான், கடந்த கால வாழ்க்கை பரிசுத்தமானது அப்படிங்கிறீங்க. அவன் உங்கள்ட்ட கேட்கறான், நீங்க தானே எழுதி வச்சுக்கிறீங்க கடந்த கால வாழ்க்கைய, நாங்க ஒரு காலத்துல பார்த்தோம், இப்ப ப்ரூஃப் கொடுங்கிறான். எதை கொடுப்பீங்க? அதெல்லாம் கடந்த கால வாழ்க்கை இருப்பீங்களா? கடந்த கால வாழ்க்கை உங்க ஆளுக்கு தானே எழுதி வச்சுக்கிறீங்க எல்லாம். நானும் அந்த காலத்துல இருந்து எழுதி வச்சிருக்கிறேன், அவரை நானும் அணு அணுவா கண்காணிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் கேட்கறான். அப்ப நீங்க எதை கொடுப்பீங்க? இந்த இதை படின்னு கொடுப்பீங்க. இந்தப்பா அல்ல, அவர் கொண்டு வந்து வேதம் இருக்கு, இதை படி, இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறவ, இதை படிச்சு பார்த்துட்டு சொல்லு இது இறை வேதமா இல்லையான்னு நான் பதில் சொல்றேன். மனிதால் கொண்டு வர முடியாத ஒரு செய்தியா இருக்குன்னு ஒத்துக்கிட்டேன்னா அவரை இறை தூதர்னு ஒத்துக்க. நீங்க கேட்ட மாதிரி நான் கேட்கிறேன். நீங்க கேட்டது பொருள் இல்லாத கேள்வி, நான் கேட்கிற அர்த்தமுள்ள கேள்வி. ஒரு நபின்னு ஏத்துக்கிறாத ஒருத்தன் போய் நீங்க முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த நிலைநாட்ட போறீங்க. அவன்கிட்ட என்ன சொல்றீங்க? கடந்த கால வாழ்க்கை தூய்மை அப்படின்னு சொல்றது யாருன்னு அவன் கேட்பான். நீங்க தான் சொல்றீங்க, அவன் சொல்லல. அவன் சொல்ல நாங்க வாழல, எல்லாம் அபூபக்கர் சொன்னாரு, உமர் சொன்னாரு, அவரை சேர்ந்த ஆளுங்க தானப்ப சொல்றாங்க, நாங்களும் ஒரு சொல்லலையே பார்க்கலையே, இப்ப எங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்கிறான். அப்ப என்ன செய்வோம்? நீங்க என்ன செய்வீங்க, நாங்க என்ன செய்வோம்? குர்ஆனை கொண்டே காட்டுவோம். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அது பரிசீலிக்கிற காலத்தில் உள்ளவங்க தான் பரிசீலிக்க முடியும். இப்ப பரிசீலிக்கிறது அவருடைய எழுத்துக்களை வச்சுதான் பரிசீலிக்கணும். அதனால இந்த மாதிரி ஒரு தர்க்க ரீதியான வாதங்களை விட்டு ஒதுங்கி விஷயத்துக்கு வாங்க, உண்மையின் பக்கம் வாருங்க. அதான் கூப்பிடுறது. அதுல என்ன செய்யறோம்? அந்த நபர் கொண்டு வந்த வஹியத்தான் விமர்சிச்சுட்டு இருக்கிறோம். அதாவது குர்ஆனை விமர்சிக்கிற மாதிரி இறைவனுடைய கலாமு கொண்டு ஒரு வெயிட் இருக்குது, அதுல முரண்பாடு இருக்காது. முரண்பாடு இருக்குன்னு பதில் சொல்லுவோம், அதை நீங்க பதில் சொல்லுங்க. முரண்பாடு இருக்குன்னு பெத்தவன் சொல்லுவான்னு கேட்கக்கூடாது. குர்ஆன்ல சொன்னா பதில் இருக்கு எங்கள்கிட்ட, இதுல சொன்னா உங்கள்ட்ட பதில் இருக்குதா? இது வரைக்கும் சொன்னீங்களா? திரும்ப இவ்வளவு தூரம் படிச்சு காட்டினேன். இதுக்கு பிறகு மூசா உயிரோட உள்ளதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறீங்க, மத்த எல்லாத்தையும் கண்டுக்கிறல. அதுக்கப்புறம் நான் அந்த கனவு கண்டதுக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்க, அது பதில் சரியில்லை. நபிமார்கள் கனவு இப்படி இருக்காது, நாம கனவு தப்புன்னு சொல்லலையோ, எந்த மாதிரி கனவு காணலாம். நபிமாருக்கு தன்னை இறைவன் காட்டுற மாதிரியான கனவு வராது. அதுதான் என்னுடைய வாதம். நீங்க மனிதன் எப்படி கனவு காணலாமே, எப்படியும் காணலாம், என்ன இருக்கு, எப்படியும் காணலாம். நான் கூட இறைவன் மாதிரி கனவு காணலாம், நபி இல்லைனா சைத்தான் அப்படி காட்டுவான். எனக்கு நபி இல்லாம இருக்கிறதுனால நானே அல்லா மாதிரி இருக்கிற மாதிரி கூட சைத்தான் என்ன செய்வான், எனக்குள்ள நுழைஞ்சு காட்டுவான். நான் அதை மறுக்கவே இல்லை. நாம பேசுறது நபி என்ற நிலையில் உள்ள ஒருவர் கண்ட கனவு இது. அவருக்கு சைத்தானுடைய பாதுகாப்பு, சைத்தானை விட்டும் பாதுகாப்பு இருக்கணும். அவருக்கு இந்த ஷிர்கா ஒரு கருத்துள்ள கனவு வருமா, வரலாமா? சைத்தான் பாதுகாப்பு பெறாட்டி நபியா இருக்க முடியுமா? அப்படி இப்படி சொல்லிட்டு போயிருங்க. சாதாரண மனிதர்கள் ஊர்ல கனவு கண்டாங்க, அவ்வளவுதான். நபி இல்லைன்னு சொல்லுங்க, இதை நாம கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டோம். கனவு தான் பலது வரும்லங்கன்னு விட்டுருவோம். நீங்க நுபுவத்துங்கிற தாவாவை நீக்கிவிட்டு இந்த கனவு இல்லை, இதுக்கு மேல நம்ப முடியாத வேற எந்த கனவு வேண்டாம் சொல்லுங்க. கனவு எப்படி இருக்கலாம்? கனவு எந்த மாதிரி இருந்தாலும் நம்ம கனவு ஒருத்தர் கண்டது எப்படி மறக்க முடியும்?
ஒருத்தர் சொல்றாரு எனக்கு 48 தலை இருக்கிற மாதிரி கனவு கண்டேங்கிறாரு. இருக்கலாம், ஆண்டுக்கலாம், யாரு இல்லைன்றது 48 இருக்குமான்னு யதார்த்தத்தோட பரிசீலிக்க மாட்டாங்க. ஆனா நபிங்கிற நிலையில சொன்னார் வைங்க, எனக்கு 48 தலை இருக்குண்டு. என்னப்பா இது 48 தலை? அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, விளக்கம் சொல்லி போடலாம். குர்ஆனுக்கு மாற்றமான கருத்துல கனவு கண்டா 48 தலைங்கிறது அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. 48 மனிதனுடைய மூளை எனக்கு இருக்குன்னு ஏதாவது சொல்லிட்டு போயிடலாம். இதுல என்ன, இதுல இவரே வானத்தை படைச்சதா, இவரே சூரியனை படைச்சது, இவரே சந்திரனை படைச்சதா கனவு காண்றது என்ன கனவு இது? இதான நான் கேட்டேன். இந்த ரெண்டுக்கு தான் விளக்கம் சொன்னீங்க, மீதிக்கு விளக்கமே இல்லை, மீதிக்கு பதிலே இல்லைன்ற. நபின்னு நீங்க நினைச்சா, உண்மையிலேயே தகுதி இருக்கு நினைச்சா, மற்ற உங்கள் சொந்த பிரச்சனைக்கு எடுக்கிற அக்கறை விட கூடுதலாக இதுக்கு எங்களுக்கு அழுத்தமான பதில் தந்திருக்கணும். வரிசையா 19 இதை வாய்ச்சி காட்டுறேன், 2 சொல்றீங்க, 17 கண்டுக்கிறல. அதனால நாங்க அவருடைய நூல்களை பரிசீலிப்பது எந்த அடிப்படையில் தான்? அல்லாஹ் சொல்ற அடிப்படையில் தான். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை இன்றைக்கு எப்படி நிலைநாட்டுவோம்? அவர்களுக்கு வந்த வஹியை வச்சு தான் நிலைநாட்டுவோம். அவருடைய கடந்த காலத்தை வச்சு நிலைநாட்ட முடியாது, அதை ஏற்க மாட்டான். கடந்த காலத்தை வச்சு நிரூபித்தா முகமது இஸ்லாத்துக்கு வெளியே உள்ள ஏற்க மாட்டான். அதனால அவருடைய வஹிதான் அவலம் யக்ஃபிஹிம், அவர்களுக்கு போதாதா? இவருக்கு இந்த வேதத்தை இறக்கி வச்சிருக்கிறோமே அதுவே இறை வேதம் என்பதற்கு சான்றாகாதா? அது இறை வேதம் ஆகிவிட்டால் வேதத்தை கொண்டு வந்த ஒரு தூதர் ப்ரூஃபாயிரும். குர்ஆன இறை வேதம் காட்டித்தான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை இன்னைக்கு மற்றவர்களுக்கு நீங்க நிரூபிக்க முடியும். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கேள்வி எல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்க. அடுத்து வரணும். இப்ப பாருங்க, மசீஹ் முத படிச்சது தொடர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ஸிலு மினஸ் ஸமாய், வானத்தில் இருந்து இறங்குவார். பி ஜமீ உலூமிஹி, எல்லா இல்முகளோடும் இறங்குவார். வலா யகுது ஷையம் மினல் அர்லி, பூமியில் எதனையுமே அவர் எடுக்க மாட்டார். மாலகும் லா யஷூரூன், இவர்கள் விளங்க மாட்டார்களா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த வானத்திலிருந்து இறங்குறதுக்கு நல்லா விளங்கிருங்க. இந்த வானத்தில் இறங்குறதுங்கிறதுக்கு ஒரு இலக்கிய அர்த்தத்தில் சொன்னார்னு இல்லை, உண்மையிலேயே இந்த அர்த்தத்தெல்லாம் சொன்னேன்னு வேற இடத்துல சொல்றாரு. அதாவது வானம்டா அது உயர்ந்த அந்தஸ்து, இறங்குறதுனா வர்றது, மசீஹ்னா அந்த தாவா இல்லை. இது இந்த இடத்தில் அவர் சொல்வது உண்மையான ஈசா அலைஹிஸ்ஸலாமையே வானத்தில் தான் உயிரோடு இருக்கிறாங்க, அவங்க தான் இறங்கி வருவாங்க. இந்த அர்த்தத்தில் நான் இந்த இடத்தில் சொன்னேன்னு வேற இடத்துல சொல்றாரு அவர். அதில் கவனிக்கணும், அது என்ன எடுத்து காட்டுவேன். இது என்ன பக்கம்? இது ஆயின கமாலாத்த இஸ்லாம்ங்கிற புஸ்தகத்தினுடைய 409வது பக்கத்தில் சொல்றாரா? அதே புஸ்தகத்தில் சொல்றாரு, வெறும் 44 இது 44 சொல்றாரு, काश ये लोग एक मिनट के लिए अपने तासुबों से खाली होकर जरा सोचते कि शिर्क क्या चीज है, शिर्क क्या चीज है என்ன சொல்றாரு? இந்த மக்கள் ஒரு நிமிடம், एक मिनट, ஒரு நிமிடம் अपने तासुबों से खाली होकर, தங்களுடைய பிடிவாதத்திலிருந்து விடுபட்டு, ஜர்ரா சோச்சித்தே, ஒரு நிமிடம் யோசிக்க மாட்டார்களா? ஷிர்க் கியா சீஸ், ஷிர்க்னா என்ன என்பதை சிந்திக்க மாட்டார்களா? அவர் உஸ்கி கியா ஹகீகத் ஹை, அதனுடைய ஹகீகத் என்ன சிந்திக்க மாட்டார்களா? அவர் உஸ்கி மபாதி அவர் முகத்தமாத் கியா ஹை, அதனுடைய அடிப்படை அஸ்திவாரங்கள் அதெல்லாம் என்ன சிந்திக்க மாட்டார்களா? அப்புறம் அப்படி சிந்தித்தால் உன் பர் ஜல்து குல் ஜாத்தா, உடனே அவர்களுக்கு தெளிவாகிவிடும். खुदा ताला के ज़ात या सिफात या अक़वाल व अफ़आल या उसके इस्तिक़ाक़ माबूदियत, அல்லாஹ்வுடைய அந்த உள்ளமை, அவனது பண்புகள், அவனது சொற்கள், அவனது செயல்கள், அவனுடைய கடவுள் தன்மைக்கு இருப்பதற்கான உரிமைகள், இவைகள் எல்லாம் கிசி தூசரே கா ஷரீகானா தகல் தேனாவா சொல்றாரு. அல்லாஹ் இந்த விஷயத்துல எல்லாம் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் இருப்பதாக நினைக்கிறது இருக்குது. யஹி ஷிர்க் ஹே, இதான் ஷிர்க், இதுதான் ஷிர்க். ஜோ கபி பக்ஷா நஹி ஜாயேகா, எந்த ஷிர்க்குக்கு மன்னிப்பு இல்லையோ அந்த ஷிர்க் இதுதான். ஒரே புஸ்தகத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அதுக்கு முந்தி சொல்லிட்டு வர்றாரு. நஸ்ரானிகளுடைய மசீஹு ஆஸ்மான் கா, அவர் அதுக்கு முந்தின பாராவில் நீங்க வேற சொல்ற நினைக்கிறாதீங்க. இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, அதுக்கு முந்தின பாராவில் இந்த பக்கத்தினுடைய ஃபர்ஸ்ட் வரியில அவர் மசீஹுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஆஸ்மான் கா அவர் வானத்தில் வைக்கிறீர்கள் நீங்க சொன்னீங்களா வாதத்துல,
அவர் हमारे नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम को जमीन का करार देते हैं எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பூமியிலங்கறாங்க இதை விட ஷிர்க் இருக்குமான்னு சொல்லிட்டு வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் இருக்கிறதாக சொல்வது ஷிர்க்குன்னு சொல்லிவிட்டு சொல்றாரு. அது தெரிஞ்சுக்கிட்டே சொல்றாரு பிந்தி. எது ஷிர்க்குன்னு அவருக்கே தெரியல, அதை பிந்தி சொல்றாரு. நான் வாசிச்ச பக்கத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து தான் இறங்குவார்கள். அப்ப இதுக்கு வந்து அவருடைய சொல்லுக்கு அவற்றிலிருந்து விளக்கம் கொடுக்கணும், இவருடைய சொல்லுக்கு இவற்றிலிருந்து விளக்கம் கொடுக்கணும். அவரே சொல்றாரு, நான் வானத்தில் இருப்பதாகத்தான் ஈமான் கொண்டிருந்தேன். நபியா இருக்கும்போது வஹி வந்தவனே ஈமான் கொண்டிருந்தாராம். இப்படி ஈமான் கொண்டிருந்தேன், என்னை ஈசான்னு அல்லாஹ் கூப்பிட்டான். அப்போ கூட எனக்கு விளங்கல, ஏதோ ஒண்ணு கூப்பிடான்னு நினைச்சுக்கிட்டேன். அதனால ஈசா எல்லா மூமின்களும் நம்புறது போலவே நானும் அப்படிதான் நம்பிக்கொண்டே இருந்தேன். திரும்ப 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 பார பார் பாரிஷ்கே தரக என்று சொல்றாரு. திரும்ப திரும்ப மழை போல அடுக்கடுக்கா வகி வந்த பிறகு 12 வருஷம் கழிச்சு நினைச்சுக்கிட்டேன், நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது நான் தாண்டு. 12 வருஷ காலம் அதையும் படிச்சிருவோம். ஹகீகத்துல் வஹில இந்த இடத்துல சொன்னதுக்கு அவர் சொல்ற வழக்கம், நான் வந்து ஈசா வானத்தில் இருக்கிறாங்கன்னு தான் அந்த அர்த்தத்துல சொன்னேன்றாரு. நல்லா விளங்கிருங்க. அப்ப அவர் எந்த புஸ்தகம் நல்லா கவனிக்கணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் இருப்பதாக நம்புவது ஷிர்க்குன்னு முதல் எழுதிட்டார். 44 பக்கம் 44 எழுதிட்டாரு ஷிர்க்கு. 400 எழுதுறாரு அதே ஷிர்க்கு. அவரை 400 எழுதுறாரு வானத்தில் இருக்கிறாங்க ஷிர்க்கு என்று தெரிந்து கொண்டே இந்த ஹகீகத்துல வைங்க. இதே அர்த்தம் ஹகீகத்துல வை என்ன ஹகீகத்துல் வஹி பக்கம் 153 வாசிக்கிறேன். எல்லாம் கவனிங்க. எதை ஷிர்க்குன்னாரோ அதை அவரே சொல்லிட்டாரு. இது வாசிக்கல, இதா இப்ப வாசிக்க போறது 153 ஹகீகத்துல் வஹி. நல்லா கவனிங்க. ஒரு இறைவனுடைய நபி கடந்த காலம் நல்லா இருக்கணும், ஷிர்க் வைக்க கூடாது. அந்த விதத்தில் ஷிர்க் வைக்க கூடாது. ஷிர்க் இது பெரிய ஷிர்க்குன்னு அவரே சொல்லிவிட்டார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்திற்கான ஒரு ஷிர்க்கு. இந்த ஷிர்க்க நபியா இருக்கிற நிலையிலேயே அவர் செய்யறார். வானத்துல இருக்கிறாங்க, வானத்தில் இருக்கிற ஷிர்க்கு வானத்தில் இறங்கி வருவாங்கன்னு அவரே சொல்றார். சொல்லிவிட்டு அவர் சொல்ற கேளுங்க, இது ரெண்டுக்கும் சேர்த்து விளக்கம். அவர் மேரா பி யஹி ஏத்திகாது தா, எனக்கும் கூட இதே ஏத்திகாது தான் இருந்தது. என்ன இருந்தது? நபியா இருக்கும்போது இருந்தான், வஹி வந்துகிட்டு இருக்கும்போது இருந்தான். கே ஹஜரத் ஈசா ஆஸ்மான் பர்சி நாசில் ஹோங்கே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து தான் இறங்குவார்கள் என்பதுதான் என்னுடைய அகீதாவாக இருந்தது. இஸ்லியே மைனே खुदा की वही को लाहिर पर हमल करना चाहा, இதனால் தான் அல்லாஹ்வுடைய வஹியை அதன் வெளிப்படையான அர்த்தத்தில் நான் புரிந்து கொள்ளவில்லை. அல்லாஹ் இவர் ஈசான்னு கூப்பிடுறான்ல, அதை வந்து வெளிப்படையா நான் எடுத்துக்கல. ஏன்னா நான் ஏன் அக்கீதா அல்லாஹ் சொன்னா கூட ஏன் அக்கீதா என்ன வானத்தில் இருப்பாருன்னா ஏன் அக்கீதா. நல்லா கவனிங்க, கரெக்டா வாசிக்கிறேன். அவர் மேராபி என்னுடையவும் ஏத்திகாத் யஹீதா, என்னுடைய ஏத்திகாத் இதாட்டா இருந்துச்சு. எதா இருந்துச்சு? கே ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆஸ்மான் பரிசி நாசில் ஹோங்க, வானத்தில் இருந்துதான் இறங்குவார்கள் என்றுதான் ஏன் ஏத்துக்காது இருந்துச்சு. இஸ்லியே இதனால் மைனே நான் खुदा की वही को அல்லாஹ்வுடைய வஹியை லாஹிர் பர் ஹமல் கர்னான சாஹா, அதன் வெளிப்படையான அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை. இஸ் வஹிக்கு தவீல் கி, இந்த வஹிக்கு வந்து நான் ஒரு விளக்கம் கொடுத்து கொண்டேன். अपना एतिकाद दूर ही रखा, वही रखा जो आम मुसलमानों का था. சாதாரண மற்ற முஸ்லீம்களுடைய அக்கீதா என்னவா இருந்ததோ அந்த ஏத்திகாதை நான் வைத்துக் கொண்டேன். எல்லா முஸ்லீம்களையும் போல நான் ஏத்திகாது கொண்டுட்டேன். ஆனா வஹி வருது நீ தான் ஈசாண்டு, நான் வேற அர்த்தம் கொடுத்துக்கிட்டேன். அவருக்கு அப்ப புரியாத முறையில் வருது வஹி. பாருங்க, அவருக்கு வஹி வருது நீ தான் ஈசாண்டு, அதே வேற அர்த்தமா இருக்கு தாவீல் செஞ்சுக்கிட்டேன். அதனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன், அதே ஏத்துக்காக தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். और उसी को बराहीन अहमदिया में शाही किया, அதனால தான் பராஹின் அஹ்மதியாவுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். பராஹின் அஹ்மதியாவுல அதனால தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்ப அப்படிதான் நம்புனேன். लेकिन बाद उसके இதற்கு பிறகு उसके बारे में बारिश की तरह இது விஷயமாக மழையை போல வஹி இலாஹி நாசில் ஹுய், திரும்ப திரும்ப வருதான். ஒரு வருஷம் அவர் புரியலையா, திரும்ப திரும்ப நீந்தா ஈசா நீந்தா ஈசா நீந்தா ஈசான்னு தான்
இதுக்கு எல்லாம் இப்படி சொல்றான், அப்பதான் அவளை விளங்குதான். மழை மாதிரி வருதான். மழையை போல எனக்கு பிறகு வகி ஆரம்பிச்சவன ஓ மசீஹ் மாவூது ஜோ ஆனே வாலா தா தூஹி ஹே, அப்பதான் விளங்குச்சான். வரக்கூடிய மசீஹ் மாவூதுங்கிற நீ தான் அப்படின்னு சொல்லுவது அப்பதான் எனக்கு விளங்குச்சு. ரொம்ப லேட்டா, எவ்வளவு வருஷத்துக்கு பிறகு. और साथ उसके சதாண்டா நூத்துக்கணக்கான நிஷான் அடையாளங்கள் ஜுஹூர்மே ஆயே. அதை விளங்கின பிறகுதான் நிறைய அடையாளங்கள்லாம் வருதான். அது வரைக்கும் விளங்கலே அல்லாஹ் சொன்னது. நீ தான் ஈசா. நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், பக்கம் சொல்லிட்டேன் 153. அல்லாஹ் வந்து அவர்கிட்ட நீ தான் ஈசான்னு சொல்லிவிட்டான். சொன்ன பிறகு அவர் எழுதுறாரு வானத்திலிருந்து இறங்குவாரு, அதுலயும் எழுதுறாரு இது ஷிர்க்கு. கவனிக்க வேண்டிய விஷயம், அல்லாஹ் அவர்கிட்ட சொல்லிவிட்டாங்க நீ தான் ஈசாண்டு. அந்த சொன்ன பிறகு எழுதுறாரு என்னது அது ஷிர்க்கு அப்படின்னு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அது ஷிர்க்குண்டு. அதுக்கு பிறகு எழுதுறாரு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாரு. இது என்ன, இது என்ன நீங்க விளங்குறீங்க? இதுல இருந்து என்ன விளங்குறீங்க? அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, எனக்கு அது விளங்கல, அது விளங்கல அல்லாட்ட இருந்து நீ தான் ஈசான்னு எல்லாம் சொன்னானே, அது மாதிரி இருக்கும் போல இருக்குன்னு விட்டுட்டாராம், விளங்காம இருந்துட்டாராம். இப்படி திரும்ப 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 திரும்ப. அப்ப அல்லாஹ் வந்து விளக்க தெரியலன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய வகி வந்து யாருக்கு வருதோ அவருக்கு விளங்குறதாவும் இருக்கும், அவன் விளக்க தெரிஞ்சவனாவும் இருப்பான். ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்ற வர்றான்னா 10-12 வருஷம் ஒருத்தர் சிறுக்குல போடுவானாங்க. நான் கேட்கிறேன், அதுவும் நபீன் ஆக்கின பிறகு, நபீன் ஆக்கின பிறகு எதை சிறுக்குல அவர் சொன்னாரோ அதே நம்பிக்கையில் இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு நபி சிறுக்குல இருப்பாரா? கேள்விதான். நுபுவத்துக்கு முந்தி இருக்கலாம் அப்படி சொல்லுவீங்க நீங்க. இது நுபுவத்துக்கு பிந்தி. இது என்னது? சிறுக்குன்னு கண்டுபிடிச்ச பிந்தி. அது மட்டும் இல்லாம அல்லாஹ் இருக்கு நீந்தா ஈசான்னு சொன்ன பிறகு, நீந்தா ஈசான்னு சொன்ன பிறகு ஈசா உசுரோட இருக்கிறார் நினைக்கிறது சிறுக்குன்னு சொன்ன பிறகு ஈசா உசுரோட இருக்கிறார் இப்படி சொன்னாருன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? சிந்திச்சு பார்க்கணும். எதையாவது அவர் சொல்லி இருக்கிறார், நல்லா அலசி பார்த்து. இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ உங்களுக்கு கடுகளவு இருந்தாலும் தெரிஞ்சு போயிடும். அவர் என்னென்னலாம் சொல்லி எப்படியாவது இதை ஈசா பொண்ணு மாதிரியோன்னு சொல்றதுக்காக வேண்டி அவர் என்னென்னமோ சொல்லி பார்க்கிறார். அப்படி சொல்லி பார்க்கிறாரு, மாட்டிக்கிறாரு, இப்படி சொல்றாரு. அப்புறம் விளக்குறாரு, மக்களுக்கு கேட்கிறாங்க, என்னப்பா ஈசா நபின்னு சொல்லும் போதே நீ உன்னைய மகதின்னு வாக்களிக்கப்பட்ட மகதின்னு சொல்லும் போதே ஈசா வானத்துல இறங்குவாங்கன்னு சொன்ன, இப்பயே மாறிக்கிட்ட, அப்பவே உனக்கு மகதின்னு வகி வந்துருச்சுண்டிய. இதை கேட்கும் போது என்ன சொல்றாரு, சொன்னேன் எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் சொன்னேன். நபி என்ன சொல்றாரு, எல்லா முஸ்லிம்களையும் பார்த்தேன், அவங்க அக்கீதாப்படி நானும் சொல்லிக்கிட்டேன். அப்ப வகிய மறைச்சாரா? வகி வழங்கலையா? இவ்வளவு வருஷமா வழங்கலையா? அப்ப இது என்னங்கிற கவனித்து ஆழமாக நீங்க சிந்திக்க வேண்டிய விஷயம். உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். இதுக்கு வாதிடக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க, வாதிட வர்றவங்களும் இருக்கிறாங்க. வாதிட வர்றவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு வாதிடணுங்கிறது. அதனால வந்து அவரு ஐயூப் சாஹிப் சொன்ன மாதிரி முஜாதலம் 4 சொன்னா சொல்லலாமோ சொல்லாட்டி சொன்னோமோ அது இருக்கும், அது இருக்கும். அதை நீங்க கவனிக்க வேண்டியதில்லை. மற்றவர்கள் நடுநிலையான பார்வை நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒரு நபிங்கிறவரு இப்படி இருக்க முடியுமா? எதை சிறுக்குன்னு அவர் சொல்றாரோ அவர் அந்த சிறுக்குன்னு தெரிந்து கொண்டு அதுக்கு பிறகு அந்த சிறுக்கை செய்வாரா? அதுக்கு பிறகு அந்த சிறுக்கை செய்வாரா? சிறுக்கு அதையும் சொல்லிவிட்டு அவரும் சிறுக்கு அவரே அதை சொல்றார். இவர் அர்த்தம் கற்பிக்க முடியாது, அதுக்கு அர்த்தம் அதுதான் அவரே சொல்லிட்டார். நான் நினைச்சேன் அதான் ஏன் அதுவும். ஆனா வகி வந்துட்டே இருக்கு, ஆனால் நான் அதை விளங்கல. வகி வந்துட்டு ஈசாண்டு நான் விளங்கி கொள்ளல. அப்ப இதான் நமக்கு சிங்குது. என்ன கேட்டா அவங்க அந்த இவங்கள்ட்ட வாதம் பண்ணாங்கல்ல, இதோட டீடைல்ஸ் நமக்கு நல்லா வழங்குது. கிறிஸ்தவர்கள் அதுலதான் விஷயமே இருக்குது. ஆங்கிலம் நினைஞ்சாரு அது வந்து ஃபிட்டா நினைச்சிட்டாரு, தன்னுடைய வாதம் ஆக்கி கொண்டார். அவ்வளவு விஷயம். அதுக்கு அந்த மாதிரி மாறாச்சாரு. ஒரு வாதத்துக்கு போய் சொல்ல முடியல. இப்ப நான் தாண்டா ஈசா, இப்ப நான் நபிங்கிறேன், என்ன சொல்றேன்னு கேட்பமா இல்லையா? இந்த மாதிரி சொன்னது வந்து அவனுக்கு பதில் சொல்ல முடியாம போகுது. இது என்னஞ்சாரு, ஒரு பாயிண்டா எடுத்துக்கிட்டு சொன்னாரு. அதனால இவ்வளவு குழப்பம் இதுல. மரியத்தை ஜோடிக்க வேண்டி வருது அவருக்கு. ஈசா மரியம் வருது. மரியமுடைய மகன் எப்படி நீங்க ஈசாங்கிற ரேட்டு இப்னு மரியம் அல்லாஹ் சேர்த்துக்கு சொல்றான். குர்ஆன் இருக்கணும். அப்ப மரியம்ங்கிறதாவும் என்னைய அல்லாஹ் ஆக்கிட்டான், அப்புறம் ஈசாவும் என்னையவே ஆக்கிட்டான். இப்படி எல்லாம் சொல்லி அதுக்கு தான் அதுக்கு மாதிரி மஞ்சள் ஆடை தஜ்ஜால் எல்லாம் சொல்ல போறேன். எல்லாம் தனக்கு வந்து சொன்னது கேட்கும் போது அதுக்கு அவர் சொன்ன விளக்கங்கள் எல்லாம் நீங்க வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அவர் ஒரு பிளான் பண்ணி சொல்லிக்கிறாரு. நிரூபணமாகுது, அது சந்தேகமே கிடையாது. நான் இந்த சொன்ன சான்றுகள்ல இருந்து வழங்க சும்மா சொல்லிட்டு போல நான் ஏற்கனவே சொன்ன சான்றுகள் இருந்தும் உன்னை சொல்லிவிட்டாரு. சொன்னதுக்கு பொதுவா ஒன்றா என்ன செய்யறாரு, எழுதிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்க மஞ்சள் எழுதுங்க, ஹகீகத்துல 320 வருங்க. அதாவது
ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்கன்னு ஹதீஸ் இருக்கு. இல்ல கவனிக்க வேண்டிய விஷயம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்கன்னு ஹதீஸ் இருக்கு. ஒண்ணு நினைஞ்சாரு வரமாட்டாங்கன்னு ஆக்கியாச்சுல, ஆக்கிட்டாருல, அவர் வரமாட்டார், வருவாங்கன்னு இருக்குது. அப்ப வருவாங்கன்னா மஞ்சள் நிற ஆடையோடு வருவார்கள் இருக்குது. மஞ்சள் ஆடையோடு டமாஸ்கஸ்ல வந்து இறங்குவார்கள், இந்த மலைகளை தோலை கை போட்டு இறங்குவார்கள் அப்படின்னு இருக்கு. உடனே என்ன பண்ணாரு, இதுக்கு என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறாரு. மஞ்சள் ஆடை, எனக்கு 2 நோய் இருக்குது, இடுப்புக்கு மேல ஒரு நோய் இருக்குது, இடுப்புக்கு கீழே ஒரு நோய் இருக்குது. இடுப்பு கீழே நோயின சிறுநீர் போறதா அந்த சொல்லுவாங்க, சல்சில் போலுமாங்க, அதுக்கு தமிழ்ல என்ன சொல்றது, டயபெட்டிஸ் மாதிரி நீரிழிவு. அது முக்கியம் உள்ள அவர் சொல்றாரு. 2 மஞ்சள் வருவாங்கன்னு இருக்குல்ல ஹதீஸ், அதுக்கு என்ன விளக்கம்னா, இந்த மூத்திரம் கொஞ்சிக்கிட்டே இருக்கிறோம்ல, இதுதான் கீழே போட்டுக்கிற மஞ்சள் ஆடை. மேல வந்து ஹார்ட் சம்பந்தமான வியாதி இருக்கு போல இருக்கு, சொல்றாரு. அதான் மேல உள்ள மஞ்சள் ஆடை. மஞ்சள்ங்கிறது வந்து நோய்க்கு சொல்லப்படுறது உண்டு, தாபீர்கள்ல இருக்குது அப்படின்னு வேற சொல்றாரு. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் மஞ்சள் ஆடை அணிந்து கொண்டு என்ன செய்வார், டமாஸ்கஸ்ல இறங்குவாங்க. அப்ப ஈசாவுக்கு தான் இவர் ஈசாவை போன்றவர்னு சொல்லிடுறாரு. போன்றனா நீங்க டமாஸ்கஸ்ல வந்து இறங்கல, இறங்கும் போது மஞ்சள் ஆடையும் காணா, 2 மலக்குகள்ல தோல்ல கவச்சிக்கிட்டே இருந்தவன ஏன் இல்ல இதெல்லாம் எனக்கு தான் மஞ்சள் நோய் 2 நோய் இருக்குல்ல, அதான் மஞ்சள் ஆடைங்கிறது. அப்ப என்ன சம்பந்தம் இருக்குது, சம்பந்தம் இல்லையோ யாரும் சொல்லி அதுக்கு ஒண்ணு சொல்லிடுறாருன்னு வழங்குது. பாருங்க, மஞ்சள் ஆடைக்கு சொல்றாரு வழக்கம் இருக்கு. மஞ்சள் ஆடை इब्तिदा से मसीह माऊद के लिए ये निशान मुकर्रर है. मसीह का இந்த ஒரு அடையாளம் இருக்கிறது. அது என்ன அடையாளம், கே ஓ அவர் दो दर्द चारों की இரண்டு மஞ்சள் ஆடைகளுடன் दो फिरिश्तों के कांधों पर हाथ रखे 2 வானவர்களின் தோள்களில் கை வைத்தவராக உத்தரேகா இறங்குவார். சோ ये वही 2 सर्द चादर हैं. அது இந்த 2 என்ன தெரியுமா, जो मेरे जिस्मानी हालत के साथ शामिल की गई हैं. அதான் என்னுடைய உடல்ல இருக்கிறா இல்லையா, இதைத்தான் இது சொல்லுகிறது. ஒண்ணு மேல உள்ளது, இன்னொரு இடத்துல விளக்கம் சொல்ற, இன்னொரு இடத்துல அந்த சொல்லுங்க, இந்த நோய் சரி, இதை நான் வந்து அடுத்து தொடர்ந்து சொல்றேன். சரி, அப்புறம் சொல்றாரு, அம்பியா அலைஹிஸ்ஸலாம் கே இத்திஃபாக் से நபிமார்களுடைய ஏகோபித்த முடிவு இத்திஃபாக் से जर्द चादर के ताबीर की விளக்கம் बीमारी है, வியாதி. மஞ்சள் ஆடைக்கு வியாதி தாண்டி அனைத்து நபிமார்களும் ஏகோபித்து செய்ய முடியும்னு சொல்றாங்க. அனைத்து நபிமார்களும் ஏகோபித்து செய்ய முடியும் இப்ப காட்டுறேன். நீங்க அனைத்து நபிமார்களும் ஏகோபித்து செய்ய முடியும்னா மஞ்சள் ஆடைனா நோய் தான், அது बीमारी தான். और 2 जर्द चादरें 2 மஞ்சள் ஆடை என்பது 2 நோய்களை தான் குறிக்கிறது. जो 2 हिस्सा बदन पर मुश्किल है, உடலில் 2 பகுதிகளில் இருக்கிறது, 2 பகுதிகளில் இருக்கிறது. और मेरे खुदा ताला की तरफ से यही खोला गया है, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு இதுதான் விளக்கப்படுது. 2 जर्द चादरों से मुराद 2 बीमारियां हैं. 2 மஞ்சள் ஆடைக்கு விளக்கம் 2 நோய். और जरूर था खुदा का फरमूदा पूरा होता. இதனால் அல்லாஹ்வுடைய அந்த ஃபர்மூதா முன்னறிவிப்பு முழுசாக நிறைவேறிவிட்டது. மஞ்சள் நோய் இருந்தவன முழுசா நிறைவேறிச்சு. அப்புறம் டமாஸ்கஸ்ல இறங்குவீங்கள, அப்புறம் சொல்றேன் வழக்கத்தை. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம நம்முடைய 3வது தலைப்பு பேசிட்டு இருக்கோம். நான் முன்னால் பேசினேன், ஒரு கருத்தை சொன்னேன், அடிப்படையான கருத்தை சொல்லிட்டு வந்தேன். நபிமாரை